நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். முன்னாள் அரசியல்வாதிகள் பின்னணியில் இருப்பதாக அம்பலப்படுத்துகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர். கனகராயன்குளம் பகுதியில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. அதிரடியாக நீக்கப்பட்டுள்ள பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவின் முக்கிய பதவி. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார போராட்டத்துக்கு அனுரவே பொறுப்பு என்கிறார் மனு கணேசன். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் என்கிறார் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். காணி அபகரிப்பு சதித்திட்டம் முறியடிப்பு, நன்றி கூறிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழரசு கட்சிக்குள் நுழைந்த பிள்ளையானின் பின்னணி வேட்பாளர். காவு கொள்ளப்படவிருந்த தமிழரின் காணிகள் மீண்டும் ஜனாதிபதி அனுர விடுவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் உட்பட ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கும் பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் செயற்பட்டார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதை நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருப்பதை காண்கின்றோம். அதேபோல அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். பல கட்சிகள் நம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை எவ்வித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் மற்றைய கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதில் எந்த அபிப்பிராயங்களும் இல்லை. ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருக்குமாக இருந்தாலும் அந்த தேவைகளின்படி நாங்கள் பயணிப்பதில் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா கனகராயன்குளம் குளத்தில் மூழ்கி இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த மானா ஈழவன் வயது 23 என்கின்ற இளைஞனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த இளைஞன் நேற்று மாலை கனகராயன்குள பகுதியில் மீன்பிடிக்க சென்ற போதே குறித்த சம்பவம் நடைபெற்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் இன்றைய அரசியல் களத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர பற்றிய விடயமாகும். அவரின் பதவி பறிக்கப்பட்டமை தொடர்பாக பேசப்படுகிறது. அருண் கேமச்சந்திர திருகோணமலை அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த போதிலும் அருண் கேமச்சந்திரவுக்கு மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அருண் கேமச்சந்திர பதவி விலக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அடுத்து யார் அந்த பதவிக்கு வரப்போகிறார், அவர் எவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்தை பாதுகாக்கப் போகிறார் என பல விடயங்களும் பலதரப்பட்டவர்களால் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களில் தற்பொழுது நிலவும் அதிகார போராட்டத்திற்கு குறிப்பாக அன்றகுமார திசாநாயக்கவே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் குறிப்பிட்டார். தன்னுடைய சமூக வலைதள பதிவில் தற்போதுள்ள உள்ளூராட்சி சட்டம் குறைபாடுடையது என்பதை கடந்த தேர்தல்களின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக மனு கணேசன் சுட்டிக்காட்டியிருந்தார். அதிக வாக்குகள் பெற்ற கட்சிகள் 50% குறைவான இடங்களை பெற்றாலும் மன்றங்களை அமைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கூறுவதாகவும் தற்போதைய சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடுகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் வட்டார அடிப்படையிலான உறுப்பினர்களுக்கு வழிவகுக்கவும் நல்லெண்ணத்துடனும் தற்போதைய சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போதைய முறை தோல்வி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த முறை இதை சோதித்த பின்னர் எங்களுக்கு தெரியும். ஆகையால் ஜேவிபி உட்பட அனைத்து கட்சிகளும் சட்டத்தை திருத்துவதற்கு முடிவு செய்துள்ளன. இதன் மூலம் மொத்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 8500 இருந்து 5000 குறைக்க சில பிரிவுகள் திருத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. கடந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் சீர்திருத்த தெரிவு குழுவில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இதற்கு ஒப்புக்கொண்டன. அந்த குழுவில் ஜேவிபியின் உறுப்பினராக அன்றகுமார திசாநாயக்க இருந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் குறிப்பிட்டார். இந்நிலையில் என்பிபி அரசாங்கம் தங்கள் 159 பெரும்பான்மையுடன் எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு சட்டத்தை திருத்தியிருக்க முடியும் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் தேவையான உதவிகளை வழங்கவும் கடற்தொழில் அமைச்சர் தயாராக உள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்.
கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்தார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கடற்படை, போலீஸ், ராணுவம் உள்ளிட்டோரின் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. சட்டவிரோத தொழில் நடவடிக்கையால் நமது சொத்துக்கள் அளிக்கப்படுவதோடு எதிர்கால சந்ததிக்கு அது இல்லாமல் போய்விடுகிறது. இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கையை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒருவருக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. கடற்படை மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்களோடு விரிவாக பேசியுள்ளோம். விரைவாக நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கடற்படைக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தில் உள்ள 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரச காணியாக அபகரிப்பதற்குரிய வர்த்தமானி அரசாங்கத்தால் மீளப் பெற்றுள்ளமையானது பெரும் வெற்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் இதை கொண்டு வந்து பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்த பலர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்த போது அதை வழிமொழிந்து அதை ஆதரித்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் வர்த்தமானியை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு கூறியிருந்தோம். நாடாளுமன்றத்தில் இவற்றை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த அழுத்தங்களை வழங்காவது விட்டால் இதை செய்திருக்க முடியாதென்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தமிழர் அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கிய எதிர்கால அரசியல் வாய்ப்பை வழங்கியுள்ளன. அடுத்து வரும் தேர்தல்களில் மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை முன்னிறுத்தி கையாளும் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக இந்த முடிவுகள் பார்க்கப்படுகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் கட்சியை வெற்றியடைய வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவாத போக்கின் உண்மைகளை ஆராய்ந்தால் தமிழ் கட்சிகளை முற்றிலும் புறம் தள்ளவில்லை. கட்சிகள் தமக்குள் ஏற்பட்ட போட்டியும் பிரிவினைக்கு மக்கள் கற்பித்த பாடமாக இது காணப்படுகிறது. இந்த பின்னணியில் தற்போது உள்ளூராட்சி மன்ற ஆட்சியை வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அமைப்பதில் காலதாமதம் ஏற்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் அவற்றில் கூட்டிச் சேரும் அங்கத்துவ கட்சிகள் தொடர்பில் சில வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்டவர்களால் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் இராணுவ பிரசன்னம், உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலும் தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. மேலும் செயல் திட்டங்களுக்கான சுவீகரிப்பும் சிங்கள குடியேற்றங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்று வருகிறது. திட்டமிட்ட நில அபகரிப்புக்கு மேலதிகமாக வனவள திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் காணி தொடர்பாக செல்வாக்கு செலுத்துகின்ற அரசாங்க அதிகார தரப்பிடம் மக்கள் அதிக காணிகளை இழந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். இவ்வாறு உள்நாட்டு யுத்தத்துக்கு பின்னர் காணிகளை கையப்படுத்திய முந்தைய அரசாங்கத்தைப் போல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் காணி சுவீகரிப்பு முறையை கையாண்ட விதம் அழுத்தங்கள் மற்றும் எதிர்ப்புகளை எதிர்வினையாக பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.